Welcome back to English for Beginners. I'm Malar, your English tutor. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃப்ரேஸ் அதை வச்சு எப்படி மல்டிபிள் சென்டென்சஸ் நம்ம மேக் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு வேண்டியதெல்லாம். உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாராவது உனக்கு கேக்குறாங்க அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும்? நீ தான் வேணும். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணும்போது எனக்கு வேண்டியதெல்லாம் அன்பு மட்டும்தான், எனக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Let's see the structure for the grammatical structure for all I want. All I want அப்படின்ற phrase யூஸ் பண்ணும்போது அதோட grammatical structure எப்படி இருக்கும் அப்படின்னா all I want is அப்படின்னு ஆட் பண்ணிட்டு is ஆட் பண்ணிட்டு next to is வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு noun நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெருசா மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கல. எனக்கு என்ன தேவைன்னா நான் பாஸ் ஆகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு I don't care about getting good marks. All I want is a pass. So இந்த இடத்துல is a pass அப்படின்றது ஒரு noun. All I want is a job. எனக்கு வந்து ஒரு வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்றது. I don't care where it is. அது எங்க அப்படின்றத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. All I want is a job. All I want is love. எனக்கு வேண்டியதெல்லாம் அன்பு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி சொல்றது. ஸோ all I want is love. All I want is job. All I want is a pass. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு noun யூஸ் பண்ணிக்கணும். isக்கு அப்புறம் வந்து ஒரு noun யூஸ் பண்ணலாம். ஸோ let's see some more example sentences. All I want is a day off. இதோட மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு தேவை ஒரு நாள் லீவு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ all I want is a day off. All I want is money. எனக்கு தேவை பணம் தான் அப்படின்னு சொல்றது. ஸோ all I want is money. All I want is love. All I want is a job. எனக்கு தேவை ஒரு வேலை. All I want is a pass. எனக்கு தேவை பாஸ் ஆகணும், அவ்வளோதான் அப்படின்றது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? All I want is a job. All I want is money. All I want is a pass. All I want is a day off. ஸோ இஸ் லவ். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நவுன். இஸ்க்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரக்சர் நம்பர் 2 பார்க்கலாம். ஆல் ஐ வாண்ட் இஸோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 + V1 verb, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் verb யூஸ் பண்ணி சொல்லலாம். நான் இப்போ என்ன பண்ணணும்னா அப்படின்றத சொல்லும்போது 2 + ப்ரெசன்ட் டென்ஸ் verb யூஸ் பண்ணணும். ஆல் ஐ வாண்ட் இஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இப்போ வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆல் ஐ வாண்ட் இஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி. ஆல் ஐ வாண்ட் இஸ் டு ஒர்க். ஐ டோன்ட் கேர் வாட் ஜாப் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு தேவை நான் வேலை பார்க்கணும், அது எங்கே எந்த மாதிரியான வேலை அப்படின்றத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஒன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஆல் ஐ வாண்ட் இஸ் அ ஜாப், ஒரு வேலை வேணும், ஒரு நவுனாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்பாக நம்ம வந்து சொல்கிறோம். நான் வந்து பேசணும், இங்கிலீஷில் பேசணும், நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி ஐ எம் டெரிபிளி எக்ஸாஸ்டட் டுடே, கேன் சே ஐ எம் டெரிபிளி எக்ஸாஸ்டட் டுடே. இன்னைக்கு பயங்கரமாக நான் வந்து ஒரு மாதிரி டெரிபிளி டயர்டாக இருக்கிறேன், டயர்டாக ஃபீல் ஆகிறேன். ஸோ ஆல் ஐ வாண்ட் இஸ் டு லை டவுன் ஃபார் an hour அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு மணி நேரம் நான் படுத்து தூங்கணும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஆல் ஐ வாண்ட் இஸ் டு ப்ளஸ் வேர்ப் என்னது இங்கே லை டவுன் ஃபார் an hour அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த 2 கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒன்று வந்து நவுன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், இன்னொன்று வந்து 2 + all I want is போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 + present tense verb நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இதே மாதிரி நம்ம வந்து இப்போ எல்லாத்துலேயும் ஆல் ஐ வாண்ட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. சப்ஜெக்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஹீ வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹீ போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா wants verb ஓட நம்ம எஸ் ஆட் பண்ணிக்கணும். All he wants is a day off.
அவனுக்கு ஒரு நாள் லீவ் தான் தேவை. அவனுக்கு இப்போ என்ன தேவைன்னா ஒரு நாள் லீவு. All he wants is a day off. All he wants is a good sleep. அவனுக்கு இப்போ தேவை ஒரு நல்ல தூக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, all he wants is a place to stay. அவனுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ all he wants is a house to stay or a place to stay அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணும்போது தேர்ட் பர்சன் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது வாண்டோட ஒரு எஸ் ஆட் பண்ணிக்கணும். இதுவே வந்து ஆல் the kids want instead of he or she பதிலாக நம்ம வந்து kids, குழந்தைங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா all the kids want us to play in the ground அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா வெளியில் போய் இப்போ விளையாடணும், கிரவுண்டில் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆல் ஐ வாண்ட், எனக்கு இப்போ என்ன தேவைன்னா அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லும்போது நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ என்ன தேவைன்னா எனக்கு வந்து ஒரு சாக்லேட்டு, ஸோ இந்த மாதிரி எனக்கு பென்சில் பாக்ஸு, ஸோ இப்படி சொல்கிறதா இருந்தால் நம்ம வந்து நவுன் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ என்ன பண்ணணும்னா அப்படின்றத சொல்லும்போது to plus verb நம்ம யூஸ் பண்ணிக்கணும். all I want is to plus V1 verb யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ that's it with the lesson. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. I'll go and check it. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற எங்களுடைய கோர்ஸை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.